அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி. மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது ஒரு விதத்தில் பணம்தான். பணம் இருக்கும்போது, அதாவது எப்பேற்பட்ட சில நெருக்கடியான சூழ்நிலையிலையும் சந்திக்கிறதுக்கு அதுவும் ரொம்ப ஒரு அவசியம். அப்படி இந்த பணத்திற்கு தேவையான காரக கிரகம் குரு பகவான். இந்த நவ கிரகங்களிலேயே குரு பகவான் தான் செல்வத்தின் காரகன், புத்திரத்தின் காரகன். அது மட்டும் இல்லாமல் திருமணம், ஒருத்தருடைய வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு அற்புதமான இரு மனங்களை இணைய வைக்கக்கூடிய ஒரு காலத்தை நிர்ணயம் செய்யும்போதே அதாவது குரு பகவான் தாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு குரு பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கிற போது அவங்களுக்கு செல்வாக்கு, புத்திரபாகியம், அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தை விட முக்கியம் மிக அவசியமான ஒரு கல்வி பலத்தையும் உருவாக்கி அவங்களுடைய நல்ல கல்வியை கற்கிறது முக்கியமான ஒரு காரகமாதிபதி கிரகம் குரு பகவான். இப்படி நவ கிரகங்களிலேயே முழு சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் 12ஆம் இடமான விரயஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் இருந்து அதாவது வக்ர நிலையில் இருந்தார். அப்போது இந்த ஒரு 4 மாத காலமாக வக்ரத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சில இந்த 4 மாத காலகட்டத்தில் சில தெளிவான, ஏன்னா மேசராசி அன்பர்கள்னால் எதிலையும் சிறப்பாக செய்து முடித்து அற்புதமாக ஒரு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு திறமையானவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய மனசில் பலம், உறுதி, எப்பேற்பட்ட ஒரு ஈக்கிட்டான சூழ்நிலை வந்தாலும் தன் சாமர்த்தியத்தை திறமையினால் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை. அப்பேற்பட்ட உங்களுக்கு எல்லா ஒரு பொசிஷனில் நம்ம ஒரு தீர்வான தீர்க்கமான முடிவுகள் எடுத்தாலும் அது சரியான ஒரு ஆங்கிளில் கையாள முடியல. சிலருக்கெல்லாம் பார்த்துட்டோம்னா மேசராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் சில போராட்டங்கள், நம்பிக்கை சம்மந்தப்பட்ட சில ஏமாற்றங்கள். ஏன்னா மேசராசிக்காரரு அப்படியே ஒருத்தரை நம்பிட்டிங்கன்னா உயிரை கொடுப்பீங்க, பாசம் வச்சுட்டிங்கன்னா அப்படியே அவங்களுக்காகவே வாழ்ந்து காட்டக்கூடியவங்க. நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்க, எந்த சூழ்நிலையும் அவங்களுடைய மனசை காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சி வாழ்வீங்க. ஆனால் சமீப காலத்தில் பார்த்துட்டோம்னா நீங்கள் யார் மேலே அன்பு வச்சிங்களோ அவங்களாலே நீங்கள் காயப்பட்டிருப்பீங்க, மனசை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. தேடி வந்த சில நட்பு இன்றைக்கி பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் விலகி போயிருப்பாங்க. இந்த ஒரு நெருக்கடியான ஒரு இக்கட்டான ஒரு மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்க மேசராசி அன்பர்கள். ஏன்னா ஒரு குடும்ப பொறுப்பு, குடும்ப அக்கறை, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு நிலை, இது எல்லாமே நமக்கு வேணும்னு நினச்சி அயராமல் பாடுபடக்கூடிய ஒரு மேசராசிக்காரருக்கு இந்த சில மன கசப்புகள் சந்தித்ததுனால சரியாக வேலையில் கவனம் செலுத்த முடியல. வேலையில் நம்ம சரியான ஒரு பொசிஷனில் இருந்தாலும் மனசளவில், அதாவது நம்மளுடைய புரிஞ்சிக்கக்கூடியவங்க காயப்படுத்தினதுனால வேலையில் தெளிவான ஒரு சிந்தனைகள் நமக்கு இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படியும் மீறி நம்ம நல்லபடியாக வேலை செஞ்சாலும் அங்கேயும் சில நெருக்கடிகள், போராட்டங்கள், வேலையிலையும் நிம்மதி இல்லை, அதாவது வாழ்க்கையிலையும் சம்மந்தப்பட்ட சில நல்ல விஷயங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் தனக்கு பாதகமாக அமைஞ்சிருச்சே அப்படிங்கிற ஒரு மன குழப்பத்தை சந்திச்சிட்ருக்கிறீங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போவுமே ஒரு முழு சுபகிரகம் முழுமையான ஒரு பலத்தை,
அடைஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய வீரியஸ்தானம்னு சொல்லுவோம் 3ஆம் இடம். அதாவது 3ஆம் இடங்கிறது பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் சொல்லுவோம், மனசை குறிக்கக்கூடிய இடமும் சொல்லுவோம், இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய இடமும் சொல்லுவோம். இது எல்லா விஷயம் அந்த 3ஆம் இடம் நம்மளுடைய வேகத்தை எப்படி இருக்குதுன்னா, எதை தொட்டாலும் அதில் பிரச்சனை. எதை அடையணும்னு நினச்சாலும் கைக்கு வந்தது வாய்க்கெட்டல, நெருங்கி வந்த சில வாய்ப்புகள் கைவிட்டு போயிடுச்சு. சிலருக்கு எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு புரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு எல்லாமே இழந்த மாதிரி ஒரு மன சூழ்நிலையில் தத்தளிக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி, தெளிவான ஒரு பொசிஷனுக்கு குரு பகவான் வரார், இயல்பான தன்மைக்கு வரார். ஒரு முழு சுபகிரகம் 3ஆம் இட பாவகத்தில் இருந்து, அதாவது அது வக்ரகதியில் இருக்கும்போது என்னாகும், குழப்பங்கள் நீங்கிச்சு. மார்ச் மாதம் 11ஆம் தேதி அப்போது நம்ம எந்த சில சிரமங்களை மனக்கசப்புகளை அனுபவிச்சோமோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை ஏற்படக்கூடிய சில சாதகமான சந்தர்ப்பங்கள் நீங்கள் உருவாக்கிக்க முடியும். புரியுதுங்களா? காரணம் என்னென்னா, எப்போவுமே நம்ம எவ்வளோதான் திறமசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும், நமக்கு எல்லா ஒரு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலும், நம்மளுடைய உழைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலையே செய்யணும்னாலும் நம்ம வேலை தெரியும், அந்த வேலை கொடுத்தா தானே அந்த வேலை செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், அந்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைச்சா தானே நமக்கு அந்த ஒரு வேலைக்கு போக முடியும். இப்படி நமக்கிட்ட எல்லா ஒரு திறமைகளும் இருந்தாலும் மேசராசி அன்பர்களுக்கு தகுந்த வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் நமக்கு சமீப காலமாக சாதகமாக அமையல. அப்போது தன் முயற்சிகளால் வெற்றி அடைய முடியல. நாம் அடுத்தவங்களுக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு சாதகமாக முடியுது, ஆனால் நமக்கு பாதகமாக முடிஞ்சிட்டுறது. எல்லாத்தை விட சில விரயங்கள் அதிகமாகிட்டு இருந்திருக்கும். விரயங்கம்னா நாம் ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னா ஆதாயமான விஷயங்கள் ஒன்று கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சுருந்தோம், அதை வைத்து ஒரு இடம், ஒரு வீடு, இல்லை வண்டி வாகனம் ஏதாவது உருவாக்கணும்னு நினச்சி நீங்கள் ஒன்று பண்ணியிருந்தாலும் அது நஷ்டத்தில் விரயத்தில் போய் முடிஞ்சிருக்கும். அப்படியே பண்ணணும்னு நினச்சாலும் பாதியில் நின்று போயிருக்கும், முழுசாக செய்ய முடியாத சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா அலைச்சல், எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் டக்குன்னு முடிகிற வேலை முடிய மாட்டேங்குது, நடத்தி காட்டக்கூடிய விஷயம் நடக்க மாட்டேங்குது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணம் ஆகாதவங்களுக்கு செய்ய முடியல, குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு மறுவாழ்க்கை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு, அதாவது அதுலேயும் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலைகள் சந்திக்கக்கூடிய நிலை உண்டாயிருக்கும். ஆக மொத்தத்தில் எல்லாமே நமக்கு கைக்கு எட்டிய சில விஷயங்கள் அது எட்டாத கனியாக இன்றைக்கி கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால், அது வேலையாக இருக்கட்டும், குடும்ப ஒரு நிம்மதிகளாக இருக்கட்டும், பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே அதாவது இனி வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தையும் ஒரு முயற்சினால் சாதிக்கக்கூடிய சில வாய்ப்புகளும், அதே மாதிரி சில சுப விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு உண்டாகும். அப்படிங்கிற காரணத்தினால நிச்சயமாக நீங்கள் முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். ஏற்கனவே விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மன்னிக்கணும், அதாவது சனி பகவானால் கண்டிப்பாக 7.5 சனிங்கிற ஒரு பிடியில் சிக்கியிருக்கிறீங்க. அப்போது சுப விரயங்கள், அதாவது ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னா, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் வீட்டில் செய்கிறது, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நெருங்கி வரும். முயற்சி எடுங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம், ஒரு சுவாரஸ்யமான சில நல்ல நிகழ்வுகள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஏற்படும். இந்த மார்ச் 11 முதல், அதாவது இந்த மே மாதம் வரைக்குமே ஒரு சாதகமான காலம்தான் குரு பெயர்ச்சி. அதாவது குரு பெயர்ச்சினால் வக்கரத்தில் இருந்த நிவர்த்தி உங்களுக்கு சாதக காலம், சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய லக்னத்தை வச்சு பலன்கள் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நமக்கு பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தசா புத்திகள் நமக்கு சாதகமாக இருக்கணும். அதே மாதிரி அந்தரம்
சூட்சுமம் அப்படிங்கிற சில யோகமான திசாபுத்திகள் நடக்கதாங்கிறது அது கவனிக்கணும். சரிங்களா? சில நேரங்களில் சில முயற்சிகள் எடுப்போம், தேவையில்லாமல் சில நல்ல விஷயங்கள் தேடி வரும், எதிர்பாராத விதத்தில் வரும். சில நேரங்களில் பார்த்தா நல்லதே நமக்கு கெட்டதாக மாறும், நம்மளுக்கு வேண்டியவங்களே நமக்கு எதிரியாளி ஆவாங்க. இப்படி சில சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுறதுக்கு திசாபுத்தி முழுமையான ஒரு காரணமாக இருக்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்காமல் இருந்தால் பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு விரும்பினாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம், மகிழ்ச்சி நிச்சயமாக உருவாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.